பல்கலை மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகள் 2025 திரும்பப் பெறக் கோரி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து கல்லூரி ஆசிரியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ள வரைவு நெறிமுறைகள் 2025இல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கு நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேல் பள்ளியில் படிக்கும் போதே பாடத்திட்டத்துடன் தொடர்பு இல்லாத பட்டப்படிப்பை கல்லூரியிலும் பல்கலைக்கழகம் தேர்ந்தெடுக்கலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது. இளநிலை, முதுநிலை பட்டங்களுடன் தொடர்பில்லாத பாடத்தில் முனைவர் பட்டம் பெற்றாலும் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் ஆசிரியராக பணிபுரியலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைமுறைகள் அமலுக்கு வருமானால் ஆக்கப்பூர்வமான கற்பித்தலுக்கு பெரும் தடையாக இருக்கும் என கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கூறுகின்றனர். மேலும் வரைவு நெறிமுறைகள் 2025இல் இணைய வழி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பது கற்பித்தலின் நோக்கத்தையே கேள்விக்குறியாக்குவதாக ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சென்னை கிண்டி பகுதியில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சமீபத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு மாணவர்கள் உயர்கல்வியில் படிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை தடுப்பதற்குரிய ஆசிரியர்களுக்கு எதிரான மாநிலத்தினுடைய சுய உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலே ஒரு வரைவு நெறிமுறை 2025 என்ற பெயரிலே வெளியிட்டிருக்கிறது. இதற்கு கருத்துக்கள் கூறுவதற்கு ஒரு மாதம் நேரம் ஒதுக்கியிருக்காங்க. இன்றைக்கு தமிழகத்திலே தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் ஒரு 7 வகையான போராட்டத்தை இதற்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொதுமக்களை சந்தித்து இந்த வரைவு நெறிமுறையில் இருக்கக்கூடிய தீமைகளை விளக்கி துண்டு பிரசுரம் கொடுத்து அவரிடம் கையெழுத்து வாங்கும் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது.